Hello friends, welcome to my channel ERK Infoword. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேப்லூவில் லாஸ்ட் 30 days and 60 days டேட்டாவை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 30 days அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜனவரியில் இருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஜனவரி 8ன்னு வச்சுக்கிங்களேன். இன்றைக்கி வந்து 8th. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து ப்ரீவியஸாக நமக்கு 30 days. ஓகேங்களா? இதிலேருந்து நமக்கு 30 days எப்படி வரும், இதுலேருந்து 60 days எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்னா லாஸ்ட் 30 days and 60 days வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டர் டேட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆர்டர் டேட் எடுத்துக்கிறேன், ரைட் கிளிக், எக்ஸாக்ட் டேட் அண்ட் டிஸ்கிரீட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா 2020லேருந்து 2024 எனக்கு டேட்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் 30 days மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ கால்குலேட் ஃபீல்டு எழுதிக்கலாம். கால்குலேட் ஃபீல்டில் லாஸ்ட் 30 days எழுதிக்கிறோம். ஸோ அதில் என்னென்ன ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் மின் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? டேட் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? டேட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நம்ம என்ன டேட் பார்ட் கொடுக்குறோமோ அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கொடுக்கணும். நம்மளுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா டே தான் வேணும். ஓகேங்களா? டே கொடுத்துக்கிறேன், கமா ஆர்டர் டேட், கமா டுடே. இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் ஆர்டர் டேட்டுக்கும் டுடேக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ எவ்வளோ வேணும் அப்படின்னா 30 days. நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் டேட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் தென் 30 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த 30 days மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கையும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்ட் கொடுத்துட்றோம். ஆண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த சேம் ஃபங்க்ஷன் ரிப்பீட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா இப்போ அந்த ஃபுல் அந்த 30 days மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக ஃபியூச்சர் டேட் இல்லாமல் அந்த ஃபியூச்சர் டேட் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ மினிமம் அதே டேட் டிஃப்ரென்ஸ் டே கொடுத்துட்றோம், ஆர்டர் டேட், கமா டுடே. ஓகேங்களா? ஸோ இதில் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ வேலிட் ஆகிடுச்சு. கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் எடுத்து ஃபில்டரில் போட்டுட்டு ட்ரூ மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட் 30 days, அதாவது இப்போ இருந்து இன்றைக்கி இந்த ஆர்டர் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8th இல்லை. ஓகேங்களா? 7th 8th இல்லை. ஸோ 6லேருந்து எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? 6லேருந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10th வரலையும் நம்மளுக்கு 30 days உண்டான வேல்யூ நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு சேல்ஸ் எழுத்து போட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கொடுத்துக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 30 days சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்னென்னா நீங்கள் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், எடிட். ஸோ இங்கே 30 அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 60ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ என்ன நேம் மாற்றிக்கலாம். டேஸோட வேல்யூ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதை எடுத்துடுறேன். ஸோ அடுத்தது 60 days ட்ரூ கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 60 days வேல்யூ. ஓகேங்களா? இது வந்து 60 days என்ன சொல்கிறது டோட்டல் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டேப்லூவில் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் 30 days 60 days எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வியூவுக்காக பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஒரு மெஷராக நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், பூலியன் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு இஃப் கண்டிஷன் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? மினிமம் ரிமூவ் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை, அக்ரிகேஷன் இப்போ தேவையில்லை. ஸோ இஃப் எழுதிக்கலாம். ஸோ இங்கே நான் அக்ரிகேஷன் எழுதிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். இஃப் இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா தென் சேல்ஸ் கூட எண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 days உண்டான வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இதுதான் அந்த லாஸ்ட்டு 67316 மேட்ச் ஆகுதுங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நான் வந்துட்டு ஸோ அதோட வேல்யூ வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 30 days டோட்டல் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இஃப் 60 days. ஓகேங்களா? ஸோ இந்த மின்னும் எடுத்துருங்க, அக்ரிகேஷன் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா நம்ம இப்போ இது ஒரு மெஷராகவே பண்ண போகிறோம். ஓகேங்களா? 0 தென் சேல்ஸ் எண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? கால்குலேஷன் வேலிட், கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் 60 days வேல்யூ வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ என்ன பண்ணுறோம், அதுக்கும் அதே மாதிரி நம்ம என்னென்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சாரி என்னாச்சு, நம்பர் ஃபார்மேட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 டேஸ் ப்ளஸ் 80 டேஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சென்டர் பண்ணிக்கிறேன். சென்டரில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு. ஸோ இதை பார்த்திங்கன்னா இது வந்து 30 டேஸோடது, இந்த 60 டேஸோட வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஸோ இதையே நான் கேட்டகரி கூட கம்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ கேட்டகரி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து லாஸ்ட் 30 டேஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் 60 டேஸ் வேல்யூ. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதோட டோட்டல் நீங்கள் பார்க்கணுன்னா கிராண்ட் டோட்டல் கொடுத்தீங்க அப்படின்னா, சாரி கிராண்ட் டோட்டல் வரல, ஏன்னா டேபிள் ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் சம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து கிடச்சிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 67317 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணிங்கன்னா வரும். சின்ன டேபிள் இருக்கிறதுனால கரெக்டாக நம்மளுக்கு வரல. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா 30 டேஸ் 60 டேஸ் வேல்யூ நம்மளால் எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.